வணக்கம் உறவுகளே. எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைக்கு திங்கட்கிழமை, எல்லாரும் அவசரப்படுற நாள், வேலைக்கு போகிற நாள், சனி நேரம் நின்றுட்டு இன்றைக்கு 23/12/2024 இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. என்னத்துக்கு? நத்தா இருக்கு பாலன் பிறப்புக்கு. மார்கழி மாதம் 8ஆம் நாள் இன்றைக்கு. சரி, செய்திக்கு வருவோம். வில்லங்கமான செய்தி ஒன்று முன்னுக்கு. சமஷ்டியின் பெயரால் இனவாதத்தை தூண்டுகிறார் கஜேந்திரகுமார். காணாமல் போகும் நிலை வரும். இனவாதம் கக்கும் சீலரத்னதேரன். இப்போ இனவாதத்தை தூண்டுறாண்டு அவர் தூண்டுறாண்டு யார் இப்போ தூண்டுறது கக்குறது? இவர் தானே கக்குற. காணா போகும் நிலை வருமா? ஓஹோ ஓஹோ, வெள்ளை வேணும். என்ன அன்று அரசியலையோ கஷ்டம்தான், பிடிச்சிருவாங்க. அது தேசிய பேரிடராக மாறும் எலிக்காய்ச்சல் அபாயம். பெரிய பிரச்சனையாக தான் பெறுது. வெளியிடங்களே வந்துட்டு போறாங்க. நிறைவேற்று அதிகார முறைமை நீக்கப்படும். அரசாங்கம் உறுதியாக கூறுது. நிறைவேற்று அதிகாரம், ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம், அது முறைமை நீக்கப்படும் என்று அரசாங்கம் உறுதியாக சொல்லியிருக்கு. திசை காட்டியின் தலைமையில் நாடு சரியான திசையில். பிரிட்டன் தூதுவர் புகழாயிரம். திசை காட்டியை பார்த்தோன்னு போனால் திசை காட்டி காட்டுற பக்கம் போகுதானே அவனும் பேர் சரியா தானே போகணும் என்ன. மாகாணங்கள் தோறும் குற்றங்களை தடுக்க வருகிறது குற்றப்புலனாய்வு பிரிவு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. இது தெரியுமே, நான் பாரத தைமாத்திலேருந்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு குற்றப்புலனாய்வு பிரிவு இருக்கும். முந்தி கொழும்புல மட்டும்தான் இருந்தது. ஓ, அப்போ நாங்கள் இனி இங்கே போகலாம் விசாரணை பக்கத்தில் 2 பேரும். அப்போ கொழும்புக்கு போக தேவையில்லை, தான் பிடிச்சி விசாரிக்கிறாங்களோ தெரியாது. முதல் நாங்கள் தான் கைவிசேஷம் நாங்கள் தெரியாது. ஐயோ, நாங்கள் அப்படி ஒன்றும் கதைக்கிறீங்களே. சட்ட சீர்திருத்தங்களை விரைவில் அமலாக்குங்கள், ஜனாதிபதியிடம் கோரிக்கை. அந்த மனுஷனை கொஞ்சம் ஆறுதலாக செய்யவும் விடாங்களாம். நாட்டில் அனைத்து இன குழுமங்களும் ஏற்றுக்கொள்ளும் அரசியல் ஜாப்பு இல்லை. சட்டத்தரணிலால் விஜயநாயக சுட்டி காட்டு. உப்பாரி வைக்கலாம் தெரியுதோ இதெல்லாம் இல்லாம கிடக்கு இருக்குதுன்னு முந்தி தெரியல. இவ்வளோ காலம் இப்போ யோசிக்கிறாங்க. இப்போ யோசிக்கிறாங்க. கனவேற்ற கதைகள் எல்லாம் வந்து அமர்த்தப்பட்டு தானே அந்த காலத்துல. அது கதைக்கு பயமும் இப்ப பாருங்க, நானும் முருகனமே இந்த கதைக்கிறோண்டா என்ன பின்ன பாருங்க. இவ்வளவு நாளும் சும்மா இருந்தாங்க. முகநூலில் தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து. 2 வருடத்துக்கு முன் நடந்ததுக்கு வாக்குமூலம் பெற்றது டிஐடி. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு கவனம். சிஐடி டிஐடி கணக்கு தெரியுது. கவனம் எல்லா டீயும் வந்து டீலான்னு முடியும். கவனமா இருக்கணும், எல்லாரும் கவனமா இருங்க. முதலை கடித்ததில் குடும்ப பெண் பலி. பவுனியாவில் சம்பவம். நீ என்ன சொன்னீங்க ரோடு வழியாக கடிக்கும் என்ன முதலை கடித்ததில் பொண்ணு அந்த சம்பவம் பவுனியா பாவர் குழம்போது. இதில் பாவர் இது என்னென்று பார்க்க வெந்த புலவை சேர்ந்த ஆதம் முதல்ல கடிச்சு சேர்த்துருக்காங்களப்பா. கவனம் என்ன. ஓ, வயது 67 பாவம் என்று 3 பிள்ளைகளின் தாயாரை குறித்த சம்பவம். நேற்று முன்தினம் மாடுகளை மேய்ப்பதற்காக சென்ற குறித்த பெண் ஆற்றுப்பாதைக்குள் இறங்கமே என்ற பற்றி தண்ணிக்க போய்க்கே கொட்டாவுளி முதலையின் தாக்குதலுக்கு இலக்காய் அடிச்சு பிடிச்சிருக்கும் கொண்டு போயிருக்கேன் தப்பிட்டு என்ன. என்ன மேலதிக விசாரணையா? முதலைக்கும் விசாரணை உளுக்குளம் புரிசார் மேற்கொண்டு வருகிறார். மாடு மேய்க்க போயிருக்காங்க. என்ன? ஓ, மாடு மேய்க்கிற கடையில் மாடுவல் தண்ணி குடிக்க இறங்கி இருப்பாய்வோம் போய் மாடுவலை திறத்த அதை அடிச்சு. ஓ, மாடுவலை பிடிக்கிற ஆத்திரத்துல இப்போ கடிச்சிட்டு யாருக்கு என்ன அவதானமாயிரும். கிளிநொச்சியில் புதியல் தேடிய 5 கைது. இது எங்க புதியல் தேடி? கிளிநொச்சியிலும் கிடக்கு போல. அல்ல சிலவில் அந்த தாட்டு வச்சதை எடுக்க போனாங்களோ. ஏன் 2009 கணப்பு சனங்கள் தாட்டு வச்சு அடையாளம் தெரியாம இவ்வளோ விட்டுட்டு நான் சொல்லுவோம். அப்படி எதுவும் வச்சதை தேட போயிருப்பாங்களோ. இவங்க புதியல் தேடுறதுன்னு பிடிச்சி போயிருப்பாங்க. கோண்டாவிலே வீட்டில் மயக்கமுற்ற குடும்பஸ்தன் மரணம். நேற்றுமே அப்படி ஒரு சம்பவம் ஆச்சு. நாங்கள் ஐயோ விற்கிது என்ன நடக்குது? மயங்கினோட சாகுறாங்க. ஓ, வீட்டை கிடந்து உயிரிழந்தவர் அதே இடத்தை சேர்ந்த அவருக்கும் 67 வயசு வரும். என்ன 67 வயசு எல்லாம் ஊசி விட்டதோட பிரச்சனையா கிடக்கு. கொஞ்சம் பயமாகத்தான் கிடக்குது. தேசிய கராத்தே போட்டியில் சாதனை. இலங்கை கராத்தே சம்மேளனத்தை நிப்பாட்டி 2024க்கான கராத்தே சுற்று போட்டி கடந்த 4-5 தேதிகளில் நடந்து இப்போட்டி கலந்து கொண்ட மகாதேவ சுவாமிகள் சிறுவர் இல்லம் யாழ் கிளி சிரண்டி சிறுவர் இல்லங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உட்பட ஏனைய மாணவர்களும் அடங்கலாக சர்வதேச சக்குரா ஷேட்டோகான் கராத்தே சங்கத்தின் இதை பெற்றிருக்கிறோம். ஓ, 2 தங்கம் 3 வெள்ளி 12 பதக்கம். நம்முடைய ஆக்கள் அசத்துறாங்க. யாழ் கொழும்பு கடுகதி புகையிரத்துடன் புகைப்படம்
புகைப்படம் விபரீத முயற்சியில் தாய் மகள் பலி. போன் என்ன செய்யறாங்க? புகையிரத்துடன் புகைப்படமா அன்றாபுரம் புகையிரத நிலையத்தில் அருகில் காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதில் அதிவேக கடகதி புகையிரத்துடன் புகைப்படம் எடுக்க முயன்ற இருவர் புகையிரதத்தில் மோதுண்டு அங்கே அது வரையக்கே அப்படியே நின்று எடுத்துக்கிட்டு இருக்கணுமோ. 37 வயசும் 18 வயசும் இது தேவையோ? அணியாச்சாவும் என்னடாப்பா நின்று நடந்துருக்கலாம் தானே. நின்று இவன் நான் ரோட்ல நடந்து இல்லாட்டி காங்கிரஸ் துறைக்கு வந்து இங்க வச்சு காங்கிரஸ் துறை எடுத்துக்கலாமே. துறையும் எடுத்து புகையிரத்தையும் கடற்கரையும் பார்த்துட்டு போகலாம், கீரிமலையும் பார்த்துட்டு எத்தனை விளையாட்டுகள் செய்யலாம். இது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்படும். அரசாங்கம் உறுதியாக முன்னூற்றி சொன்னது. அதிபர் பதவி வெற்றிடங்கள் விண்ணப்பங்கள் கோரல் ஆசிரியர்கள் போடுமுண்டா பார்த்து போடுங்க. ஜனவரி நடுப்பகுதியில் ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம். அது போட்டு அவர் இப்போ திட்டமிட்டுட்டாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போ சீனாவுக்கு போகிறேன். ஜப்பானில் இந்தியாவில் விளையாட்டு செய்திக்கு வந்துட்டோமே. ஜப்பானில் நடைபெற்ற கராத்தேயில் நடுவராக இலங்கையர். தெரியுது நாளை அங்கதான் தெரியுது தானே இலங்கையரன் ஒரு செழிப்பு தான் இலங்கையரன். இலங்கை நியூசிலாந்து தொடரில் துனித் வெல்லாலகே நீக்கம். இது இப்போ இலங்கைக்காரர் எல்லாரும் ஆள போகிறோம். அமெரிக்கா மாதிரி வந்துருவோம் நாங்கள். சர்வதேச போலீஸ் மாதிரி இலங்கை தான் இனி எல்லாத்துக்கும் பெற்று சென்று வந்துருவோம். நல்லா அதுவும் மாற்றம் தான். நல்ல மாற்றம் தான் அது. ஆசிய கிண்ணத்தை வென்ற இந்தியா மகளிர் அணி. வாழ்த்துக்கள் இந்திய மகளிர் அணி. இவன் இந்த வெள்ளி விழா படங்கள் எல்லாரையும் போட்டுக்கணும். நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களை போடையில எங்களை கூட்டையில. அனலதீவு மக்களின் குறைகளை கேட்டறிந்த கடற்தொழில் அமைச்சர். இவர் இறங்கி தானே வேலை செய்யறத இந்த போய் கேட்குறேன். சரி, எல்லாம் செய்திகள் எல்லாம் சும்மா கடண்டு போகுது செய்யப்படுறாங்க. பலம்புரியின் வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகிறேன். வாழ்நாள் பேராசிரியர் போன பாலசுந்தரம் பிள்ளை. பலம்புரியின் அது அவர் அன்றைய வாழ்த்து. ஆப்பிரிக்க நத்தைகள் கட்டுப்படுத்தாபடியில் ஆபத்து. ஆப்பிரிக்க தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இஞ்சி இருக்கு என்ன நத்தையர் இப்போ இந்த மலைக்கு வருதாக்கும். ஆப்பிரிக்காவை தாயமாக கொண்ட இல்லாமல் என்னோட வந்து நத்தைகள் சமீபத்தில் பெய்த மழையும் காரணமாக அந்த சீட்டு வழிய மதில் வழி எல்லாம் இருக்கிறது. அதுதான் அது கூட்டு சம இன்னொன்று வருது. விபத்துக்குள்ள 40 பேர் உயிரிழப்பு சுகாதார அமைச்சு தகவல். கனவே செத்துருக்காங்க. இந்த வருஷத்துல 2600 பேர் செத்துருக்காங்க. விபத்து ஓட்டம் பட்டாசு உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி. இப்போ பொடியில் வாங்குறதில்ல பட்டாசு இப்போ கொளுத்துற குறைவு. நாங்கள் கொளுத்துறோம் இல்லை காசு வீண் காசு லஞ்சம் மடிச்சு தர்றது காலுக்கு கஷ்டம். ராமாயணம் மகாபாரதம் அரபியில் மொழிபெயர்ப்பு விஷயத்தை பார்த்தியா? ராமாயணம் மகாபாரதம் நாங்கள் விட்டுட்டோம். இப்போ பொடிகளுக்கும் சொல்கிறோம் இல்லை பாட்டி மேட்ட கதையும் கேட்குறது. இப்போ சிசியில் தானே பார்க்குறது. மோடி கொண்டு அங்கே போட்டு அரபியில் மொழிபெயர்க்கிறார். இதோட யோசிக்கணும் நாமல். உலக அளவில் மலேரியா பாதிப்பு அதிகரிப்பு உலக சுகாதார அமைப்பு அறிக்கை. எல்லா நோய்களும் மயக்கங்களும் வந்து ஆக்களை கொண்டு போகுது. உலக அளவில் இதுதானோ கடற்கரை தேவையில்லை. ட்ரூடோ மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர திட்டம். இவர் வழி இல்லையண்டு ட்ரூடோ ஐயா. அவருக்கு என்ன என்னன்னா கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சியாக இருந்த புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் திட்டமிட்டுள்ளார் எனவும் இதனால் கனடாவில் ஆட்சி கவலும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இவர் தமிழர்களுக்கு நிறைய உதவி செய்கிறார். அதுதான் அங்கேயும் என்னடா அப்ப அங்கேயும் ஒரு மாற்றத்துக்கான நாங்கள் உருவாக்குவோம். உகண்டாவில் பரவும் டிங்கா நோய். என்னடா டிங்கா நோய் ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் உடல் நடுக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வித மர்ம நோய் போகமாக பெறுவீங்க. 1 மோதிய வாகனங்கள் 32 பேர் உயிரிழப்பு. பிரேசிலில் துயரம். ஏறிட்டு காருக்கு மேலே ஏறி நிற்கிது பெரிய வாகனம். காரை காண இல்லை, நசிஞ்சு போச்சு. கிறிஸ்துமஸ் சந்தையில் கார் தாக்குதல். ஜெர்மனியில் பயங்கரம். ஒரு வானம் அடிபட்டோம்னா அப்படியே தொடருக்கு அடிபடும். அடிபட்டா 32 பேர் செத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யுது கடவுள்? இங்க என்னால 1-2 தப்பு. நோர்வே தூதுவருடன் பிரதமர் சந்திப்பு. நேற்று பெரிய கதையால் இவோ ஏன் அந்த ஒரு நோக்கி இருந்த மாதிரி 3 அடி தள்ளி நிற்கிறோம். 2 பேரும் பொம்பளை பிள்ளை கதைக்கு பெரிய விஷயம் தானே. அதுவும் ஒன்று சண்டையிலாம்
சும்மா இது பெரிய விஷயம். கதைக்கிறேன் எங்களோட பிரதமரமாக அவன் கதைக்கிறான். முல்லை கடற்கரையில் மிதந்து வந்த மர்ம பொருள் 32 கப்பல் வந்தது, அதிலிருந்து விழுந்து போயது. முல்லை கடற்பரப்பில் மிதந்து வந்த மர்ம பொருளால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். அதை எடுத்துட்டு போட்டான். சம்பளத்துக்கு இருந்த போலீசார் குறித்த மர்ம பொதியினை சோதனை நடத்தியது. அதில் 14.7 கிலோகிராம் கோடெக்ஸ் எனும் வெடிபொருள் இருந்தது. எங்கேருந்து யாருக்கு வந்ததுன்றும் விளங்க இல்லை, எங்களுக்கு தெரியாதா? வந்துட்டு குடிநீர் பெறுவதில் சிரமம், அரசபுரம் மக்கள் விஷனம். கொண்டாவள பக்கம் என்ன மழைக்கு தண்ணிகள் பிரச்சனையா இருக்கு. வவுனியாவில் அதிக பனிமூட்டம், சாரதிகள் அவதி. இந்த வவுனியாவில் கூட குளங்கள் தானே எல்லாம் ஆவியாகவும் இந்த பனிமூட்டம் பற்றி காலமே பகலே ஒன்றும் தெரியாது. வாக்கு வடிவே இருக்கு. பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி போராட்டம். போக கேட்கல, நீ கேட்டு போட்டு நீண்டுருவோம் நாங்கள் போகாமல். எல்லை தாண்ட மீனவரிடம் அது ஒரு கேள்வி வச்சிருக்கணும். இல்லை நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த வீதிகள் எல்லாம் கொஞ்சம் உடஞ்ச வீதியில் எடுக்கலாம்னு யோசிச்சு நாங்கள் எங்கே எடுக்கிறோம் நேரம். எல்லை தாண்டும் மீனவர்களிடம் மனிதாபிமானம் பார்க்க தேவையில்லை. வடமாகாண கடலோடிகள் சங்க ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. மனிதாபிமானம் பார்க்கல, அது ஏதோ செய்யுங்க. உள்ளூராட்சி தேர்தல் மூலம் விட்டதை பிடிப்போம். நாமலே சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதியில விட்டதை பாராமன்றத்தில் பிடிச்சவே, பாராமன்றத்தில் விட்டதை இங்க பிடிக்க போயிடும். பள்ள மண் அகழ்வை எதிர்த்து பொதுமக்கள் போராட்டம். இது போராட்டம் செய்யத்தான் கஷ்டம். கணித பாடம் உட்பட முக்கிய பாடங்களில் வவுனியா தெற்கு வலயத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை. ஆனா இங்க கூட இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல 4 ஒரு படத்துல 4 நிச்சயம் மேலும் இருக்கு. விட்டுட்டு போறையில இது ஒரு சரியான பகிர்ப்பு இல்ல, பகிர்வுகள் இல்ல. அதால சில இடங்கள்ல கூட இருக்குது, சில இடங்கள்ல ஒன்றுமில்லா இருக்கு. கட்டண வகுப்புகளுக்கு மேல் மாகாணத்தில் தடை. சில பேர் இந்த பக்கத்துல சொல்லிட்டாங்க, தங்களோட வீட்டுக்கு இருக்கணும் மட்டும் இருக்கு. நம்ம கட்டண வகுப்புகளுக்கு மேல் மாகாணத்தில் தடை. ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ் மேர் தங்களோட பிள்ளைகளுக்கு வேற வகுப்பு வச்சு கொடுக்கிறார்கள் சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ் மேர் வேற டியூஷன் கிளாஸ்ல எல்லாம் வந்து மேல்வாதத்துல வெளியிட்டாங்க. அரசு ஆசிரியர்கள் பிரைவேட்ல படிப்பிக்கலாம். வெரி குட். அப்ப இனி பிரைவேட் ஆசிரியர் தான் படிப்பிக்கலாம். சட்டம் வந்துட்டது காரணம். இப்ப வடமாகாணம் இந்த மாகாணம் இல்ல மேல் மாகாணம் இனி நாங்களும் தான் தூங்க போறாங்களா என்ன? அன்னூறு அரசாங்கம் சரியான பாதையில் பயணிக்கிறது. இது யாரு சொல்றோம்? பிரிட்டன் தூதுவர் பாரு, அது எங்களுக்கு விளங்க இல்லை, எங்க நாட்டுக்காரருக்கு என்ன அவனுக்கு விளங்கிட்டு. புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கான சட்ட திருத்தம் ஜனவரி மாதம் நிறைவேற்றப்பட்டால் பிப்ரவரியில் உள்ளூராட்சி தேர்தல். அப்ப சித்திரைக்கு போவாது, டக்காண்டு கொண்டு வந்துருவோம். தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் தெரிவிப்பு. சட்ட திருத்தம் கொண்டு வருவோம். என்ன வீதியோரத்தில் கொட்டப்பட்ட காலாவதியான குளிர்பானங்கள் அதை கொண்டு என்ன இந்த ரோட்டோரில் கொட்டியிருக்கிறாங்க. யாழ்ப்புரோரி கொடுவாங்க துண்ணாலை சிறுவல்லி ஆழ்வாருக்கு தனி வீதியலோ செல்லும் வீதியில் ஆயிரக்கணக்கான குளிர்பான பொருட்கள் வீசப்பட்டுள்ளன. குடிக்காமல் அந்த டேட்டு போனதே அங்கே கொண்டு இருக்குது. என்ன செய்வது? சரி, செய்திகள் எல்லாம் முடிவடைந்தது. நாங்கள் இங்கே வருவோம், ஆசிரியர் தலையங்கத்துக்கு வருவோம், அறிஞருக்கு வருவோம். அறிஞர்கிட்ட கருத்து தேவை அறிந்து உதவி செய்ய பகுத்தறியும் சக்தி எனும் பக்குவம். இது இங்கே பார்த்து நாங்கள் என்ன பகுத்தறியும் சக்தி எனும் பக்குவம் வேணும் தேவை. நேற்று பார்த்து நாங்கள் இல்லை, நேற்று வந்து நான் போட்டது. வெள்ளத்தால் விதைக்காத விவசாயிகளை பாரீரோ. வெள்ளத்தால் விதைக்காமல் தெரியும். வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நெற்பயிர்கள் அழிந்து போயின. இதனால் விவசாயிகள் மிக பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். ஆம், நெல் விதைத்த கையோடு கடும் மழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக நெற்பயிர்கள் அழிவடைந்தன. இதையும் கடந்து தப்பி பிழைத்த நெற்பயிர்களையும் பின்னாளில் பெய்த கனமழை சங்காரம் செய்தது. அது கொஞ்சம் தப்பி எழும்பி நிற்க மற்றதை வந்து அடிச்சுட்டு என்ன எழும்பி நிற்கிறேன் அடி என்ன மழை வேலை. இங்குதான் விவசாயிகள் பெரும் அவலத்தை சந்திக்கின்றனர். இதையும் கடந்து ஒரு பக்கம் மழை வெள்ளம் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்க, மறுபக்கம் நெற்பயிர்கள் மீது பூச்சிகள் கடும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட எல்லாமும் அம்போ ஒன்றாயிற்று. அதான் இது வந்த துன்பங்கள் வந்தால் தொடர்ந்து வருது. என்ன நிலைமை இதுவாக இருக்கையில் பயிரழிவுக்கு நிவாரணம் வழங்குகின்ற ஏற்பாடுகளில் கமத்தொழில் திணைக்களங்கள் பதிவு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. இங்குதான் ஒரு விடயம் முன்னெழுகிறது. அதாவது நெல் விதைக்கின்ற ஆரம்ப கட்டத்திலேயே மழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக உழுது பண்படுத்தி வைத்த வயல் நிலங்களை வெள்ளம் ஆக்கிரமிக்க நெல்லை விதைக்க முடியாமல் அவலம் ஏற்பட்டது. இந்த ஆண்டுக்கான பெரும்போகத்தின் போது தொடக்கத்திலேயே மழை கடுமையாக பெய்ததால் நெல்லை விதைக்க முடியாத அவலத்துக்கு நம் விவசாயிகள் ஆளாகின. இங்குதான் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. அதாவது விதைத்து அழிந்த பயிர்களுக்காக நட்டஈடு வழங்குகின்ற கட்டத்தில் நெல்லை விதைக்க முடியாத விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பரளவுக்குள் அடக்க முடியாது எனும் போது ஒரு தரப்பு விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்ற துப்பாக்கிய நிலைமை உருவாகும். அது உண்மை.
உழுது போட்டு விட தண்ணி வந்து அடிச்சிட்டு பேருந்து ரெண்டு விதைக்கிறது. நாங்களும் பிந்தி தான் விதைச்சோம். நாங்கள் பேருந்து பலகை அடிச்சுன்னு சொன்னாங்க, சேறு அடிக்கிறேன் அப்படித்தான் விதைச்சோம். வேறு வழியில் சில பேர் விதையாவிட்ட அப்போ விதையாவிட்ட வரைக்கும் உழுது பண்படுத்தின சில ஊழல் இருந்தானே. அப்போ அதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் பார்த்து. இந்த கமத்தொழில் அதை யோசிச்சு ஒரு தீர்வு கொடுக்கணும். என்ன உண்மை நிலத்தை உழுது பண்படுத்தி வரம்பு கட்டி விதைப்புக்கு தயாராக இருந்த வேளைகளை சோவென்று பெய்த மழை பெருவெள்ளமாக மாற நெல்லை விதைக்க முடியாமல் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் நம்பிக்கையோடு இருந்த விவசாயிகள் ஏமாந்து போனதுடன் பொருளாதார ரீதியிலும் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். எனவே இவர்களுக்கு நட்டடு வழங்கப்பட வேண்டும். இவைக்கும் கொடுக்கணும், இவைக்கும் பார்த்து அதுக்கு தக்க மாதிரி கொடுக்கணும். அந்த நாங்கள் நம்ம கூட்டி கழிச்சு போட்டு கழிச்சு கொடுவோம் பாருங்க. கடற்றொழுக்கு செல்ல முடியாத மீனவ சகோதரர்களின் பொருளாதாரம் எத்துணை தூரம் பாதிக்கப்படுமோ அதுபோலவே நெல்லை விதைக்க முடியாத விவசாயிகளின் பாதிப்பும் இருக்கும். உண்மைதான் வாழ்வாதாரம். என்ன வாழ்வாதாரம் என்ன நெல் எடுத்து விற்கிறது, பேருந்து அதை வச்சு சாப்பிட்றது, பேருந்து வச்சு நகைகளை அடை எடுக்கிறது, பேருந்து வச்சு சாப்பிட்டோன்னு வந்துட்டு பேருந்து அடுத்ததுக்கு பேருந்து அடைய வைக்கிறது. இதுதான் விவசாய வாழ்க்கை. அதாவது நாங்கள் சோறு சாப்பிட்றோம், அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் விலாசமாக போய் வாங்கி வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஆகையால் மழை வெள்ளம் காரணமாக நெல்லை விதைக்க முடியாத விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும். இது தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பது அவசியம். கமத்தொழில் மட்டத்தில் இருந்து போகணும். கமத்தொழில் சங்கத்தங்கள்லேருந்து மேல் அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் பார்த்து செய்யணும். விஷயங்களை வடிவா தேவையான விஷயத்தை கணிச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இத்துடன் நாங்கள் இணைவோம். செய்திகளிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே ஒன்று போடுவோம்.